நல்ல வேலை காலையில் கிளம்பும்போது இந்த கேப்பு ஜாக்கெட்டு எதுவுமே இல்லாமல் வந்தேன். தென் ரிட்டன் போயிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன். இருக்கு 145 பேரில் ஒரு 70 பேர் தான் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டாங்க. கவு அதெல்லாம் இருக்கும்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் எதுவும் தொல்லை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் தொல்லை பண்ண போகிறோம். இதுதான் எங்கள் ஃப்ளாட்டோட கிச்சன். இந்த ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன்லேயும் நான் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுற இடம்னா அது இதுதான். ஏன்னா எனக்கு சமைக்க தெரியாது. என்கிட்ட பவுல் இல்லை, பெரிய பவுல் தான் இருக்குது. ஸோ இது வந்து மைக்ரோவேவில் வைக்கிற பாக்ஸ் தான். இதை வச்சு பார்ப்போம். ரெடி ஆனவுடனே நான் என் ரூமில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு குளிச்சு ரெடி ஆகணும். ஏன்னா இப்போ 5:30 ஆகுது. 6 o'clock நான் இங்கேருந்து கிளம்பணும். ஸோ சாப்பிட்டுட்டு இதோட நான் இங்கேருந்து கிளம்பும்போது கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஃபைனலி ஸ்னோஃபால் பார்க்கவே இல்லையா? ஸ்னோஃபால் பார்க்கணுன்னு வரல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ரேண்டமாக கிளம்புனது தான். ஸ்னோஃபால் வந்துருச்சு, கண்ணிலே விழுகுது ஸ்னோ. இதுக்கு முன்னாடி என் லைஃப்பில் நான் ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. சரி, இப்போ நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். எங்கே போகிறேன் எல்லாமே அங்கே போயிட்டு சொல்கிறேன். இப்போ என்னால் அப்படியே மேலே பார்க்க முடியல, பனி மூஞ்சிலே விழுந்துட்டுருக்கு. ஓகே கைஸ், அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த இடம்லாம் மட்டும் அப்படியே காட்டுறேன். என் பின்னாடி இருக்கிறது தான் நியூ காசிலோட பஸ் ஸ்டாப்பு, பஸ் ஸ்டாண்டு, ஹேமார்க்கெட் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ எம்டியாக தான் இருக்குது. காஃபி வாங்கியிருக்கேன், காஃபியும் சாசேஜ் ரோலும் வாங்கியிருக்கேன். அப்படியே போயிட்டு பஸ் ஏறணும் தான். அந்த பஸ்ஸுக்கு நான் இன்றைக்கி டே டிக்கெட் தான் வாங்க போகிறேன். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறேன்னு சொல்லவே இல்லை. இந்த வீடியோ என்ன வ்ளாக்னா, நான் வந்து ஹேட்ரியன்ஸ் மால் போகிறேன். தப்பான டைமில் போகிறேன் போல். சரி பரவாயில்ல, சரி போய் பஸ் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறோம். வந்து பார்த்திங்கன்னா -3 இருக்குது. ஆனால் ஃபீல்ஸ் லைக் -10 போட்டிருக்கு. ரொம்ப குளிர் தான் பார்த்திங்கன்னா. ஓகே, இல்லை ஜாக்கெட்லாம் போட்டிருக்கேன், அதனால் குளிர் தெரிய மாட்டேங்குது. ஆனால் கை வந்து பயங்கரமாக விரைக்குது. பஸ்ஸில் வர வழியில் பயங்கரமாக தூக்கம் வந்தது. ஃபுல்லாக என்ன சொல்கிறது, லைட்டே இல்லை, இருட்டாக இருந்துச்சு. அண்ட் கிளாஸ்லலாம் ஃபாக் இருந்தனால ஒன்றுமே தெரில, அப்படியே போர் அடிச்சிருச்சு. இப்போ எங்கன்னா எக்ஸாம் வந்துட்டேன். 8 o'clock ஆகுது. 8:30க்கு தான் இங்கே வந்து ஹேட்ரியன் வால்ஸ்க்கு பஸ்ஸு. ஸோ அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ண வேண்டியதான். தப்பான டைமில் வந்துட்டாலோ பரவாயில்ல. இன்னுமே வந்து சன் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்கல. எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பஸ்லலாம் எங்கேயாவது லாங்காக போகணுன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்படின்னா, அப்படியே நம்ம ஊரில் வந்து எனக்கு இந்த KSRTC பஸ்ஸில் போகிறது ரொம்ப பிடிக்கும். நிறையா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நிறையா பேர்ட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு பஸ்ஸில் அப்படியே எங்கேயாவது தூரமாக போயிட்டே இருக்கணும். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, த சில் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கேன். இந்த இடம் இப்படி இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்களே பாருங்கள், என் முன்னாடி வந்து சன் பிரைட்டாக அடிக்குது. பின்னாடி இங்கே தான் எங்கேயோ மூன் இருந்ததே. எங்கப்பா அந்த மூன்? தான் அங்கே தான் பின்னாடி தான் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது நியூ காசிலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமாவது இந்த இடத்த விசிட் பண்ணுங்க. இதுதான் ஹேட்ரியன்ஸ் வால், த சில். ஸோ நான் இங்கேருந்து தான் என்னோடய ஜேர்னியை டுவோர்ட்ஸ் ஹேட்ரியன்ஸ் வால் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் இப்போ UK வந்ததுலேருந்து நான் எடுத்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெசிஷனை வந்து இந்த இடத்துக்கு வரணுங்கிறது தான். நல்ல வேலை காலையில் கிளம்பும்போது இந்த கேப்பு ஜாக்கெட்டு எதுவுமே இல்லாமல் வந்தேன். தென் ரிட்டன் போயிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லைன்னா லைக் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சிருக்காது. அப்பா பயங்கரமாக இருக்குது. லைக் இன்னும் நிறைய தூரம் இருக்குது. ஆல்மோஸ்ட் 2 hours இந்த வால் கிட்ட தான் நம்ம இந்த வால்லே ஒட்டி தான் நடக்க போகிறோம். ஸோ இனி போகிற வழியில் அப்படியே பார்ப்போம். இப்போ அப்படியே மேலே ஏறணும். மேலே ஏறிட்டு அங்கேருந்து வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வாக் பண்ணுவோமா? வாங்க அப்படியே நடக்க ஆரம்பிப்போம். கையெல்லாம் ரொம்ப நேரம் இருந்துச்சு. நான் க்ளவுஸ் போட்டு வந்திருக்கணும், போடாம வந்துட்டேன்.
சரி அப்படியே நடக்க ஆரம்பிப்போம். இந்த ஹேட்ரியன் வாலோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த வாலை கட்டினது வந்து ரோமன் எம்பையர் பீரியடில் தான் கட்டினாங்க. ஆல்மோஸ்ட் இது கட்டி 2000 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதை கட்டினவர் இதை வந்து யார் கட்டணும்னு சொன்னாங்கன்னா ஹேட்ரியன் அப்படின்ற கிங் தான் சொன்னார். எம்பரர் அவர் தான் சொன்னார். அதனால தான் இதுக்கு ஹேட்ரியன்ஸ் வால்னு பேர் வந்துச்சு. இதை கட்டுறதுக்கு ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு எனக்கு சரியாக தெரில 70 மைல்ஸ் இருக்குது இந்த வால் வந்து. அப்பா இங்கே பாருங்க. இப்போ இதில் நான் அப்படியே கீழே இறங்கி போகணும். என்கிட்ட ஒரு 2 பேர் கேட்டிருந்தாங்க, என்னடா வீடியோவில் காய்ஸுங்கிற ஃபேன்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சொல்கிறியே, இருக்க 145 பேரில் ஒரு 70 பேர் தான் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் என்னென்னா, நான் வீடியோ போடுறது வந்து நீங்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக யார் போடல. லைக் நான் ஒரு எந்த வீடியோ போட்டாலும் என்கிட்ட ஒரு 10 பேர் வந்து சொல்லுவாங்க நல்லா இருந்துச்சு அப்படி இப்படின்னு. அந்த 10 பேர் எனக்கு பார்த்தா போதும். அண்ட் நான் எந்த வீடியோ போட்டாலும் எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க. நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் கூட இந்த மாதிரி வேலையில் இன்னொரு மேனேஜர் தொல்லை பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அதை பார்த்துட்டு எங்கள் அம்மா எனக்கு கால் பண்ணிட்டு, என்னப்பா வேலையில் எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன்னா, நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து எங்கள் அம்மா தான். ஸோ அப்போ அவங்களால இந்த இடம்லாம் வந்து பார்க்க முடியாது, லைக் இப்போ பார்க்க முடியாது. அதனால நான் இதை ஒரு வீடியோவாக பண்ணி போடுவேன், அதை அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ நான் இந்த வீடியோலாம் அவங்களுக்காகவும் அந்த பார்க்குற ஒரு 10 பேருக்காக மட்டும் தான் பண்ணுறேன். வேறு வந்து லைக் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அதுக்காகலாம் பண்ணல. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து எங்கள் ஊரோட வைப்ஸாக இருக்குது. இந்த மாதிரி மரம்லாம் நிறையா இருக்கும் எங்கள் ஊரில். ஸோ ஏதோ எங்கள் ஊரில் போகிற மாதிரி ஃபீலிங் எனக்கு வருது. ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸாக நடந்துகிட்ருக்கேன். ரொம்ப வேகமாக நடக்கல, மெதுவாக தான் நடந்துகிட்ருக்கேன். இந்த வழியில் போனால் இதெல்லாம் லைக் அனிமல்ஸ் இல்லை, ஃபார்ம் அனிமல்ஸ்லாம் இருக்குமாம்மா. லைக் இந்த வழியில் போனால் கவு அதெல்லாம் இருக்கும்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் எதுவும் தொல்லை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏன் அதெல்லாம் தொல்லை பண்ண போகிறோம். ரொம்ப அமைதியாக இருக்குது. இப்போ வந்து விண்டோ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஸோ கை இப்போ வரைக்க மாட்டேங்குது, அதனால் கொஞ்சம் பரவாயில்ல. உங்கள் எல்லாருக்குமே தெரியுமா தெரில, குளிரில் வந்து மொபைலோட சார்ஜ் வந்து ரொம்ப சீக்கிரமாக கம்மியாகும். லைக் நான் நிறைய பேர் வீடியோவில் சொல்லி பார்த்துருக்கேன். ஆனால் நான் வந்து பஸ்ஸில் வந்து அங்கே இறங்கும் போது 40 இருந்துச்சுங்க. லைக் ஒரு 2 மினிட்ஸ் தான் ரெக்கார்ட் பண்ணேன். டக்குன்னு பார்த்தா 26 ஆயிடுச்சு. அப்புறமா பவர் பேங்க் இருந்துச்சு, அதுவும் சார்ஜ் பண்ணேன், அதுவும் போயிடுச்சு. ஸோ என்னால் நிறையாலாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அப்பப்போ அங்கங்கே கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா நான் திரும்பி போகிறதுக்கு என் மொபைலில் சார்ஜ் வேணும். ஸோ இனி போகிற வழியில் ஏதாவது கொஞ்சம் நல்லா இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ நேரம் நடந்து இந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் வார்மாக ஃபீல் பண்ணுறேன். லைக் உண்மையாலே ரொம்ப வார்மாக இருக்குது. லைக் மேலே ஏறுறனாலையா என்னன்னு தெரில, ஆனால் நல்லா வார்மாக இருக்குது. இங்கேயே நிற்கலாம் போல் இருக்குது. நடக்க ஆரம்பிப்போம் அப்படியே. ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா, நான் வந்து இந்த ஹேட்ரியன்ஸ் வால்க்குனே தனியாக ஒரு பஸ் இருக்குது, AD122ங்கிற பஸ்ஸு. ஸோ அந்த பஸ் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து அந்த இடம் பேர் தெரியல, ஹீட் ஸ்டேட்ஸா சம்திங், அங்கே இறங்கலாம்னு நினச்சேன். அங்கே ஒரு என்னமோ இருக்குது, லைக் கைண்டாக ஒரு ஃபோர்ட்டா இல்லை என்னன்னு தெரியல, என்னமோ இருக்குது. அது வந்து 10க்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நான் 9K இங்கே வந்துட்டேன். ஸோ அதனால் திசில் வந்துட்டேன்.
அங்கே இறங்கிட்டு எப்படியும் இங்கேருந்து நடந்து போகிறதுக்கு 10:30 11 ஆகிடும்ன்றதுனால சரி போகும்போது அங்கே போய்க்கலான்னு இப்படி வந்துட்டேன். இப்போது இப்படி போயிட்டுருக்கேன். தெரியாமல் தப்பான ஒரு நியூஸ் சொல்லிட்டேன். உண்மையாக பட் சில டைம் உண்மையாக இருந்திருக்கலாம். நிறைய பேர் சொல்லியிருந்திருக்காங்க குளிருக்கு வந்து இந்த டக்குன்னு சார்ஜ் எல்லாம் இறங்குது அப்படின்னு சொன்னேன்ல. ஆனால் அப்படி இந்த இறங்குச்சு. பட் நான் வந்து இப்போது உடனே போயிட்டு ஏர்ட்ராப்பு, வைஃபை, இன்டர்நெட்டு, ப்ளூடூத்து, லொக்கேஷன் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து சார்ஜ் கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்குது. சொன்ன உடனே டக்குன்னு சார்ஜ் இறங்கிடுமான்னு தெரில. பட் இப்போ கொஞ்சம் நேரமாக சார்ஜ் நிற்கிற மாதிரி இருக்குது. இல்லை ஃபோன் பழசாயிடுச்சு தான், இல்லை ஃபோன் அப்படி பழசானாலையானு தெரில. இப்போ கூடி இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன். திருப்பி நான் வருவேன்னா தெரில. மேபி திருப்பி நான் எப்போ வேணால் வரலாம். லைக் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரலாம், யார் கூட வேணால் வரலாம். ஆனால் இந்த மோமெண்ட் வந்து எனக்கு திருப்பி கிடைக்காது. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. அது நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குமே தவிர சேம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஸோ நான் இந்த மோமெண்ட்டை வந்து நான் என்ஜாய் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே என் ஃபோனில் சார்ஜும் இல்லை. சன் வந்து மறைஞ்சிருச்சுங்க, க்ளவுட்ஸ்க்கு நடுவில் மறைஞ்சிருச்சு. மழை வர போதா என்னன்னு தெரில. எனக்கு முன்னாடி ஃபுல்லாக டார்க் க்ளவுட்ஸாக இருக்குது. மழை வந்தால் நான் இந்த ட்ரெக்கை நடந்து முடித்ததுக்கப்புறம் வரணும். தூரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வெள்ளை வெள்ளையாக தெரியுதுல்ல, அதெல்லாம் ஆடா அது லேம் தமிழ் ஆடுன்னு தான் சொல்லுவாங்களா தெரில. ஏன் அங்கங்கே மட்டும் இந்த மாதிரி நடுவில் மரம் இருக்குதுன்னு தெரியலையே. மரம் வளர்த்தவங்க ஃபுல்லாக வளர்த்துருக்கலாம்ல, ஏன் நடுவில் வளர்த்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டோ. அப்போவே சொல்லணும்னு நினச்சேன், ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், மறந்து போயிட்டேன். அங்கே தூரத்தில் வெயில் அடிக்குது. நான் எப்போ உங்ககிட்ட நான் கொஞ்சம் வார்மாக ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னேனோ அப்போவே இந்த சன் வந்து இந்த மேகத்துக்கு நடுவில் மறைஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக கண்ணெல்லாம் அப்படியே குளிருக்கு வலிக்கிற மாதிரி இருக்குது. பட் நல்லா தான் இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தா கூட இவ்வளோ நல்லா இருந்திருக்குமான்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா என்ன நல்லா ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருப்பாங்க, எனக்கு நல்ல ஃபோட்டோஸ் வந்திருக்கும். ஆனால் தனியாக வந்தால் தான் எனக்கு வந்து லைக் வீடியோலாம் பண்ணேன், எனக்கு தனியாக வந்தால் தான் பிடிச்சிருக்கு. லைக் நான் தனியாக ஜாலியாக பேசிக்கிட்டே வருவேன். அவ்வளோதான் காய்ஸ். இப்போ நான் அந்த ஹவுஸ் ஸ்டேட்ஸுங்கிற இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ நான் ஆக்சுவலாக இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி அந்த பக்கம் போகலான் இருந்தேன். பட் நான் அந்த பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டேன். ஸோ இதோட இந்த ஹைக் வந்து முடிஞ்சிடும். ஏன்னா இதுக்கப்புறமா நடந்து அந்த பக்கம் போனாலும் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும், பெருசாக ஒரு இடம் எதுவுமே இருக்காது. லைக் இதே தான் ரிப்பீட்டடாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதோட முடிச்சுட்டு இனி பஸ் வந்து 12:56 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் வரதுக்கு. ஸோ அவன் எங்கேயாவது போய்ட்டு மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு எதாவது இடம் இருக்கான்னு பார்த்துட்டு தென் ஃபுட் எங்கேயாவது கிடைக்குதா பார்ப்போம். நான் இங்கேருந்து கொஞ்சம் வெளில போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். லைக் இந்த இடத்துக்கு வந்தோடனே ஒரு 4 பேரை மீட் பண்ணேன். அது வரைக்கும் நான் எந்த பர்சனையும் மீட் பண்ணவே இல்லை. எனக்கு முன்னாடி தான் நடந்து போயிட்டுருக்காங்க, காட்டுறேன் பாருங்க. ஸோ அங்கே இருக்க அந்த இடம் தான் ஹவுஸ் ஸ்டேட் மியூசியம். இனி இப்படியே போயிட்டு நம்ம பஸ் ஏறுற இடத்துக்கு போக வேண்டியதான். அங்கே வந்து இங்கே ஒரு கஃபே இருந்துச்சு, அங்கே உட்காந்து கொஞ்சம் காஃபி பின்ன இன்னொரு சாசேஜ் ரோலெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தேன். பயங்கரமாக தூக்கம் வருது உட்காந்தாலே. உட்காந்து அப்படியே ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். செம்ம தூக்கம் வந்துடுச்சு. சரி இன்னொரு பஸ் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடும். மோஸ்ட்லி பஸ்ஸில் ஏறி அப்படியே படுத்து தூங்கிடலான் இருக்கேன். இங்கேருந்து ஒரு 30 மினிட்ஸ் எக்ஸாம் போகிறதுக்கு. அங்கே போனோடனே நியூ காசலுக்கு நிறையா பஸ் இருக்கும், அதுலேயும் ஏறி அப்படியே தூங்கிடுவேன். ஸோ நான் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இனி நம்ம ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Charan. Bye bye.